ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு துறவி வந்து அந்த பக்கம் ஒரு வயசானவர் ரொம்ப முடியாமல் உட்காந்துருக்கதை பார்த்து கூட்டுட்டு வராரு. குரு கிட்ட கூப்பிட்டு வந்து இவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, அந்த இடத்துல போய் உட்கார வைங்க அப்படின்றாரு. அவரும் போய் உட்கார வச்சோடனே அவருக்கு தேவையான சாப்பாட்டை மட்டும் கொடுத்துட்டு வேறு எதுவுமே அவர்கிட்ட போய் பேச்சு வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சரின்னு விட்டுடுறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, திடீர்னு சத்தம் போடுவார், கல்லை விட்டு எறிவார், ஏதோ பண்ணுவார், பசிக்கிறப்ப சாப்பிடுவார். இவங்க கொஞ்ச நாளாக கண்டுக்கவே இல்லை. அவர் என்ன பண்ணினாலும் இவர் கண்டுக்கூடாதுன்னு குரு சொல்லியிருக்கிறதுனால இந்த துறவிகள் யாருமே அவர்கிட்டயே போகவே இல்லை. ஒரு மாதம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து குருக்கிட்ட எனக்கு தியானம் செய்ய சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். இது எதுக்கு நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு எதிர்வினை ஆப்போசிட்டாக நம்ம ஏதாவது பண்ணினோம் அப்படின்னா தான் அது அதிகமாகும். எதுவுமே பண்ணலை அப்படின்றப்போ அது ரொம்ப நாள் நீடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போது ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட சண்டை போடுறப்பையோ, ஆர்கியூ பண்ணுறப்பையோ, கோபப்படுறப்பையோ நாம் அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க தான் அது வந்து வளர்ந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும். இதனால் நம்மளுக்கும் நிம்மதி போயிடும். அதுக்கு பதிலாக வந்தவங்க என்ன பண்ணினாலும் நாம் எதுவும் சொல்லாமல் அட்லீஸ்ட் சைலண்ட்டாக பதில் சொல்ல முடிஞ்சால் ஓகே, இல்லைனா சைலண்ட்டாவது நம்ம இருக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாவது மிஞ்சும். இன்னொரு சைடில் அந்த வந்தவங்க வந்து அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத அவங்களே உணர்றதுக்கான வாய்ப்பும் அது தரும் நிச்சயமாக. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எதுக்குங்க ஈர்ப்பு விதியில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுது. தேவையில்லாமல் நம்மளோட எனர்ஜியை எங்கேயும் செலவழிக்கக்கூடாது. இப்போ நம்மளோட கண்ட்ரோலை நம்ம வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நார்மலாக எல்லாருக்குமே. ஈர்ப்பு விதியில் அது இன்னும் ரொம்பவே முக்கியம். ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு நாம் அடிமையாகிறதோ, இல்லை மற்றவங்க நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா வருத்தப்பட்டுட்டு இருக்கிறதோ நம்மளுக்கு நம்மளோட விஷயங்களை அடைகிறதுக்கு ஒரு தடையாக தான் வந்து அமையும். அப்போ நம்ம கண்ட்ரோலை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம மனசை பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவு. தேங்க்யூ.